ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. சந்திர ரகசியம். இந்த வீடியோவில் நம்ம சந்திரனை பற்றி சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். சந்திர ரகசியம் என்ன? சந்திர ரகசியம் அதாவது நம்ம நடைமுறை வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அல்லது ஜோதிடமாக இருந்தாலும் சரி வளர்பிறை சந்திரனை நம்ம கொண்டாடுறோம். அதாவது வளர்பிறை காலங்கள் அது முகூர்த்தம் குறிக்கிறது கூட நல்ல காலமாக எடுத்துக்கிறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா திருமண முகூர்த்தம் குறிக்கிறதுக்கு பெரும்பாலும் அனைவரும் விரும்புகிறது வளர்பிறை காலங்களை தான் விரும்புகிறாங்க. தேய்பிரையிலையும் பார்த்தீங்கன்னா தேய்பிரையில் அஷ்டமி திதிக்கு முன்னாடி உள்ள முகூர்த்தங்களை ஓரளவுக்கு எடுத்துக்கிறாங்க. அதே நேரத்தில் தேய்பிரையில் அஷ்டமி திதிக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த அமைப்பு ஜோதிடமாக இருந்தாலும் சரி அல்லது பெரும்பாலும் அந்த முகூர்த்த நாட்களை குறிக்கிறதுக்கும் அதிகமாக நம்ம முக்கியத்துவம் தர்றது கிடையாது. அதுலேயும் ஜோதிடத்தில் பார்த்தோம்னா வேத ஜோதிடத்தில் வளர்பிறை சந்திரனை சுபராகவும் தேய்பிரை சந்திரனை அதுலேயும் அஷ்டமி திதியை தாண்டிய அந்த தேய்பிரை சந்திரனை பாவராகவும் நம்ம வேத ஜோதிடத்தில் மூல நூல்களிலிருந்து இன்றைய காலகட்டத்தில் ஜோதிடர்கள் பலன் கணிக்கக்கூடிய அமைப்பு வரைக்கும் அந்த அஷ்டமி திதியை தாண்டிய தேய்பிரை சந்திரன் பாவராகவும் அமாவாசைக்கு மறுநாளிலிருந்து சந்திரனை நம்ம சுபராகவும் எடுத்துக்கிட்டு வரோம். அதற்கான காரணங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சந்திரனை பற்றி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். பூமியிலேருந்து நம்ம பார்க்கக்கூடிய அமைப்பில் சந்திரனில் நம்ம பூமியை சுற்றி வரக்கூடிய அமைப்பில் தான் அமாவாசையும் பௌர்ணமி வரக்கூடிய அமைப்பு இருக்கும். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா சந்திரன் பூமியை சுற்றி வரக்கூடிய அமைப்பில் சந்திரனுடைய முழு பகுதியும் மாறி மாறி நமக்கு காட்சி அளிக்கக்கூடிய தோட்டத்தில் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். அது தவறு. உண்மையிலே பார்த்தோம்னா சந்திரனின் ஒரு பகுதி மட்டும்தான் எப்பொழுது அமாவாசையாக இருந்தாலும் சரி அல்லது அமாவாசைக்கு தாண்டிய 2 நாளுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய துதியை துருதியை சதுர்த்தி பஞ்சமி தீதியாக இருந்தாலும் சரி அல்லது அமாவாசைக்கு முந்தைய அஷ்டமி தீதியை தாண்டிய அமைப்பில் இருந்தாலும் சரி பௌர்ணமிக்கு பிந்தைய அமைப்பில் இருந்தாலும் சரி பௌர்ணமிக்கு முந்தைய அமைப்பில் இருந்தாலும் சரி எத்தகைய அமைப்பில் இருந்தாலும் சந்திரனின் ஒரே ஒரு பகுதி மட்டும்தான் பூமியில் தெரியக்கூடிய அமைப்பு இருக்கும். சந்திரனின் மறுபகுதி இந்த சந்திரன் எடுத்துக்கிட்டோம்னா சந்திரனின் ஒரு பகுதி மட்டும்தான் பூமியில் தெரியக்கூடிய அமைப்பு இருக்கும். சந்திரனின் மறுபகுதி பூமியில் எந்த காலத்திலும் தெரியாத அமைப்பு தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இது பௌர்ணமி சந்திரன். இந்த பௌர்ணமி சந்திரன் நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது இந்த அமைப்பில் இருந்தாலும் இது ஒரு கோள வடிவிலான கிரகமாக இருக்கனால சூரியனுடைய ஒளி சந்திரனில் அந்த கோலத்தில் அரை கோலத்தில் மட்டும் பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கும். அதுக்கு பேக் சைடு அந்த சூரிய ஒளி அலைக்கதிர்கள் பட முடியாத அமைப்பு தான் இருக்கும். ஆனால் நம்ம பார்வைக்கு பூமியிலேருந்து பார்க்கும்போது முழு கோலமாக தெரியும். அந்த முழு வட்டமாக தெரியக்கூடிய அமைப்பு தான் சந்திரன் இருக்கும். ஆனால் உண்மையிலே பார்த்தோம்னா அந்த கோள வடிவிலான சந்திரனில் அந்த ஒரு பாட்டில் மட்டும்தான் சூரியனுடைய ஒளி அலைக்கதிர் செலுத்தப்பட்டு பௌர்ணமி அன்னைக்கு ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கும். அந்த பேக் சைடில் சூரியனுடைய ஒளி அலைக்கதிர்ச்சிகள் சந்திரனுக்கு பின்புறம் கண்டிப்பாக பட முடியாத அமைப்பு தான் இருக்கும். இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சந்திரன் அமாவாசையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பௌர்ணமி ஆகி திருப்பி பௌர்ணமியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சு அமாவாசையை வரக்கூடிய அந்த அமைப்பு வரைக்கும் சந்திரனின் ஒரு பகுதி இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி இந்த பௌர்ணமி சந்திரனின் ஒரு கோலம் மட்டும்தான் நமக்கு பௌர்ணமி என்றுக்கு தெரியும் நம்ம சொல்லியிருக்கேன். அந்த பாட்டு மட்டும்தான் எப்பொழுதுமே நம்ம பூமியிலேருந்து பார்க்கக்கூடிய அமைப்பில் அந்த சந்திரன் அந்த ஒரு பாட்டு மட்டும்தான் பூமியை நோக்கி அந்த டைரக்ஷன் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். அந்த சந்திரனின் மறுபகுதி எப்பொழுதுமே அமாவாசையாக இருந்தாலும் சரி அல்லது வளர்பிறை சந்திரனாக இருந்தாலும் சரி அல்லது தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் சரி
அந்த சந்திரனின் ஒரு பகுதி மட்டும்தான் பூமியிலிருந்து பார்க்கக்கூடிய அமைப்பில் தெரியக்கூடிய அமைப்பு இருக்கும். சந்திரனின் மறுபகுதி வந்து எப்பொழுதுமே பூமிக்கு காட்சி அளிக்க முடியாத அமைப்பில் தான் இருக்கும். அப்படி நம்ம பூமியிலேருந்து பார்க்கக்கூடிய அரை கோளத்தில் உள்ள அந்த ஒரு பகுதி மட்டும்தான் முழு கோளத்தில், சந்திரன் முழு கோளத்தில் அரை கோளம் மட்டும்தான் எப்பொழுதுமே நமக்கு காட்சி தரக்கூடிய அமைப்பில் பௌர்ணமி அன்னைக்கு ஒரு பாட்டு மட்டும்தான் சூரியனுடைய ஒளி அலை கதிர்வீச்சுகளை சந்திரன் உள்வாங்கி திருப்பி பூமியை நோக்கி ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கும். அந்த பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா 2 வகையான பிரிவுகள் இருக்குது. அந்த சந்திரன் நமக்கு காட்சி அளிக்கும் போது இப்படி தான் காட்சி அளிக்கும் பௌர்ணமி சந்திரன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 வகையான பிரிவு இருக்குது. அந்த பௌர்ணமி சந்திரன் வந்து நம்ம காட்சி நமக்கு தெரியக்கூடிய அமைப்பில் அதை 2ஆக பிரித்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி அந்த பௌர்ணமி சந்திரனை 2 பாதியாக பிரித்தோம்னா அதில் கீழே உள்ள பாதி ஒரு பகுதியாகவும் மேலே உள்ள பாதி வந்து ஒரு பகுதியாகவும் இருக்கும். அந்த கீழே உள்ள பாதி பார்த்தீங்கன்னா சந்திரன் மேற்பரப்பில் நிலப்பகுதிகளும் பள்ளத்தாக்குகளும் கலந்த அமைப்பு தான் சந்திரன் மேற்பரப்பில் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த கீழே உள்ள பகுதி பார்த்தீங்கன்னா பள்ளத்தாக்குகள் குறைந்த சமநில பகுதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி தான் சந்திரனின் ஒரு பகுதியில் இருக்கும். மறுபகுதியில் பார்த்தீங்கன்னா சமநில பகுதிகளே இல்லாமல் பெரும்பாலும் பள்ளத்தாக்குகள் நிறைந்த பகுதி தான் இருக்கும். இந்த சூரியனோட இருந்து கிடைக்கக்கூடிய இந்த ஒளி அலை கதிர்வீச்சுகளை இந்த சமநில பகுதியில் உள்ள அந்த பகுதி தான் அதிகமாக ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கும். பள்ளத்தாக்குகள் உள்ள அந்த பகுதியில் வந்து குறைவான அமைப்பில் ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும். ஆக இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் பார்த்தோம்னா, பூமியை சுற்றி வரக்கூடிய சந்திரனில் எப்பொழுதுமே ஒரு பாட்டு மட்டும்தான் பூமியை நோக்கி இருக்கும். இன்னொரு பாட்டு எப்பயுமே பூமிக்கு, அதாவது நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது சந்திரனின் மறுபகுதி எந்த காலத்திலையும் நம்ம கண்களுக்கு காட்சி தெரியாத அமைப்பு, காட்சி கொடுக்க முடியாத அமைப்பில் தான் இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். 2வது பார்த்தோம்னா, நமக்கு காட்சி தரக்கூடிய அந்த சந்திர அமைப்பில் கூட 2 பாட்டு இருக்குன்னு பார்த்துருக்கோம். அதில் ஒரு பாட்டு வந்து சமநில பகுதிகள், அந்த சந்திரனின் மேற்பரப்பில் சமநில பகுதிகள் இருக்க அந்த ஒரு பகுதியும், இன்னொரு பாட்டு பார்த்தீங்கன்னா கீழ்ப்பகுதி பார்த்தீங்கன்னா பிரைட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சமநில பகுதிகள் இருக்கக்கூடிய பகுதி. மேல் பகுதி பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது. இது ஃபுல்லாமே பள்ளத்தாக்கள் நிறைந்த பகுதி. ஆக சந்திரனில் நமக்கு தெரியக்கூடிய பாட்டிலே 2 பாட்டு இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஒன்று சமநில பகுதிகள் நிறைந்த பகுதி, இன்னொன்று பள்ளத்தாக்கள் நிறைந்த பகுதி. அந்த சமநில பகுதிகள் நிறைந்த பகுதியை பற்றி நம்ம பார்த்தோம்னா அதுதான் வளர்பிறை சந்திரனில் சுபராக நமக்கு பலன் தரக்கூடிய அமைப்பில் இருக்கும். அந்த பள்ளத்தாக்கள் நிறைந்த பகுதி தான் தேய்பிறை அமைப்பில் நமக்கு பாவராக ஜோதிடத்தில் பலன் தர முடியாத அமைப்பில் இருக்கும். இந்த சமநில பகுதிகளில் தான் சூரியனுடைய ஒளி அலை கதிர்வீச்சுகள் பட்டு பூமியை நோக்கி எதிரொலிக்கக்கூடிய அமைப்பில், பிரதிபலிக்கக்கூடிய அமைப்பில் எப்பொழுது இருக்கும். அந்த பள்ளத்தாக்கிலிருந்து எப்பொழுதுமே பிரதிபலிப்பு அமைப்பு 100க்கு 90% இருக்கவே இருக்காது. ஒரு 10% தான் இருக்கும். நம்ம பார்வைக்கு இங்கேருந்து பார்க்கும்போது அங்கேருந்து ஒளி அலை கதிர்வீச்சுகளை பிரதிபலிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிற மாதிரி தெரியும், கண்டிப்பாக இருக்காது. இத்தகைய அமைப்பில் தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தோன்னா அமாவாசை. அமாவாசை அன்னைக்கு நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது நம்ம காட்சி தோற்றத்துக்கு சந்திரன் சிறிதளவு கூட தெரியாத அமைப்பில் இருக்கும். அமாவாசைக்கு முதல் நாள் வந்து, அல்லது அமாவாசைக்கு 2 நாளைக்கு முன்னாடி சிறிய பிறை வடிவில் இருக்கும். அதை நம்ம பாவர்னு சொல்கிறோம். அமாவாசைக்கு 2 நாளுக்கு கழித்து ஒரு சிறிய பிறை வடிவில் காட்சி அளிக்கக்கூடிய சந்திரனை சுபர்னு சொல்கிறோம். அது எப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். அதாவது நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்க அமைப்பில் சந்திரனில் 2 பாட்டு இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஒரு பாட்டு வந்து நம்ம கண்களுக்கு எப்பயுமே காட்சி அளிக்காது. ஒரு பாட்டு மட்டும்தான் நமக்கு பூமியிலேருந்து பூமியை நோக்கி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அந்த ஒரு பாட்டிலையும் 2 பிரிவுகள் இருக்குது. ஒன்று சுப அமைப்போடைய அந்த சமநில பகுதிகள், இன்னொன்று பாவ அமைப்போடைய பள்ளத்தாக்கள் நிறைந்த பகுதிகள் அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த அமைப்பில் சந்திரன் அமாவாசையிலேருந்து வளர்பிறை சந்திரன் ஆகும் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வளர்பிறை அமைப்பில் சந்திரன் மாறக்கூடிய அமைப்பில் அமாவாசையிலிருந்து அமாவாசைக்கு அப்புறம் வளர்பிறை சந்திரனில் சந்திரன் மாறக்கூடிய அமைப்பில் சந்திரனின் சுப ஒளி அலை கதிர்வீச்சுகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பாட்டு மட்டும் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதாவது
தெரியக்கூடிய சந்திரன், பூமியை நோக்கி தெரியக்கூடிய சந்திரனில் 2 பிரிவு இருக்குன்றிருக்கோம். ஒன்று சமநில பகுதிகள், இன்னொன்று பள்ளத்தாக்குகள் நிறைந்த பகுதிகள். வளர்பிறை சந்திரனில் முதல்ல பிறை வடிவில் தெரியக்கூடியது அந்த சமநில பகுதிகள் உள்ள அந்த சந்திரனின் மேற்பகுதி தான் தெரிய ஆரம்பிக்கும். அதன் மூலமாக தான் சூரியனிடம் பெறக்கூடிய ஒளி அலை கதிர்வீச்சுகளை சந்திரன் பூமியை நோக்கி பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். இத்தகைய ஒளி அலை கதிர்வீச்சுகள் பார்த்தீங்கன்னா சுப ஒளி அலை கதிர்வீச்சுகளாக இருக்கும். இது அப்படியே நாளாக வளர அதனுடைய ஒளி அலை கதிர்வீச்சின் தாக்கம் கூடிக்கிட்டே போகும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து அந்த வளர்பிறை அமைப்பில் சந்திரனுடைய அளவு கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டே போகும். அனைத்தும் பார்த்தீங்கன்னா ஒளி அதாவது பூமியை நோக்கி சந்திரன் பிரதிபலிக்கக்கூடிய பூமியை நோக்கி சூரியனின் ஒளி அலை கதிர்வீச்சுகளை சந்திரன் பிரதிபலிக்கக்கூடிய அந்த அமைப்பில் சம நிலப்பகுதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி மூலமாக வளர்பிறை காலங்களில் சந்திரன் பூமியை நோக்கி ஒளி அலை கதிர்வீச்சுகளை பிரதிபலிக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கும். அதனால தான் அந்த வளர்பிறை சந்திரனின் ஒளி அலை கதிர்வீச்சுகள் சுப ஒளி அலை கதிர்வீச்சுகளாக நம்ம ஜோதிடத்தில் கருதப்படுகிறது. இப்படியே வளரக்கூடிய அந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதி வரைக்கும் சுப ஒளி அலை கதிர்வீச்சுகளை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும். அப்படி அஷ்டமி திதியை தாண்டினதுக்கு அப்புறமும் சந்திரனுடைய ஒளி அலை கதிர்வீச்சுகள் பூமியை நோக்கி பிரதிபலிக்கக்கூடிய அமைப்பில் சந்திரன் மேற்பரப்பில் உள்ள அந்த பள்ளத்தாக்கு பகுதியிலிருந்தும் ஒளி அலை கதிர்வீச்சுகள் பூமியை நோக்கி பிரதிபலிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இருந்தாலும் அந்த சமநில பகுதியில் இருந்தும் ஒளி அலை கதிர்வீச்சுகள் பிரதிபலிக்கக்கூடிய அமைப்பு அப்பொழுதும் கண்டினியூ ஆகக்கூடிய அமைப்பில் பௌர்ணமி சந்திரன் வரைக்கும் சந்திரனை ஒளி அலை கதிர்வீச்சுகள் சுப ஒளி அலை கதிர்வீச்சுகளாக தான் கண்டிப்பாக இருக்கும். அதற்கடுத்து பௌர்ணமிக்கு மறுநாள் இருந்து அந்த சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிக்கும். அப்பொழுது என்ன நடக்கும்னு பார்த்தோம்னா அந்த சுப ஒளி தரக்கூடிய சந்திரனின் மேற்பரப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். அந்த அமைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அஷ்டமி திதி வரைக்கும் போய் அஷ்டமி திதியில் கம்ப்ளீட்டாக சுப ஒளி தரக்கூடிய சந்திரனின் பகுதிகள் மறைஞ்சிரும். அதற்கப்புறம் இருக்கக்கூடிய சந்திரன் ஆஃப் பார்ட் என்னன்னு பார்த்தோம்னா பள்ளத்தாக்கள் மிகுந்த பகுதி. சந்திரன் மேற்பரப்பில் பள்ளத்தாக்கள் மிகுந்த ஒளி பிரதிபலிப்பு அமைப்பு மிகவும் குறைவாக இருக்க பகுதி தான் காட்சி அளிக்க பூமியிலிருந்து பார்க்கும்போது காட்சி அளிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அந்த பகுதியில் இருந்து தான் சூரியன் ஒளி அலை கதிர்வீச்சுகள் சந்திரனில் பட்டு மீண்டும் பிரதிபலிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அந்த ஒளி அலை கதிர்வீச்சுகள் சுபத்தன்மை இருக்காது, பாவத்தன்மை தான் இருக்கும். அதனால தான் அமாவாசையை நெருங்கி வரக்கூடிய அஷ்டமி திதியை தாண்டிய சந்திரனை நம்ம ஒரு பாவ கிரகமாக நம்ம எடுத்துக்கிறோம். பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசையை நெருங்கி வரும் பொழுது இந்த சந்திரனில் பள்ளத்தாக்குகள் மிகுந்த பகுதி தான் சூரிய ஒளி அலை கதிர்வீச்சுகள் உள்வாங்கி பூமியை நோக்கி பிரதிபலிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தோம்னா அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய சந்திரன் பார்த்தீங்கன்னா சுப ஒளி அலை கதிர்வீச்சுகள் பூமியை நோக்கி பிரதிபலிக்கக்கூடிய சந்திரனின் மேற்பரப்பான சமநில பகுதிகள் நிறைந்த மேற்பரப்பு மூலமாக அந்த ஒளி அலை கதிர்வீச்சுகள் பிரதிபலிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அமாவாசைக்கு 2 நாளைக்கு முன்னாடி பள்ளத்தாக்கள் மிகுந்த பகுதியின் மூலமாக சூரியன் ஒளி அலை கதிர்வீச்சுகள் சந்திரனில் பட்டு பிரதிபலிக்கக்கூடிய அமைப்பு இருந்ததுனாலையும் அமாவாசைக்கு 2 நாளைக்கு அப்புறம் சந்திரனிலிருந்து பிரதிபலிக்கக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா அதாவது சமநில பகுதிகள் உள்ள சந்திரன் மேற்பரப்பிலிருந்து ஒளி அலை கதிர்வீச்சுகள் சூரியனை நோக்கி பிரதிபலிக்கக்கூடிய அமைப்பு இருக்கனாலையும் தான் தேய்பிறை சந்திரனை நம்ம பாவராகவும் வளர்பிறை சந்திரனை நம்ம சுபராகவும் எடுத்துக்கிறோம். சரி, இந்த அமைப்பில் நம்ம அமாவாசைக்கு முதல் நாள் அந்த பள்ளத்தாக்கள் மிகுந்த பகுதி நம்ம காட்சி அளிக்கக்கூடிய அமைப்பில் அமாவாசைக்கு மறுநாளை எப்படி அந்த சுப ஒளி அலை கதிர்வீச்சுகளை பிரதிபலிக்கக்கூடிய அந்த சந்திரனின் பகுதிகள் நமக்கு காட்சி அளிக்கக்கூடிய அமைப்பு வருது அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். அதற்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா சந்திரன் தன்னைத்தானே சுற்றி கொள்ளக்கூடிய தனது அச்சில் தன்னைத்தானே சுற்றி கொள்ளக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இந்த பூமியை சுற்றி வர்றதுக்கு 27.3 நாட்கள் எடுத்துக்கிறோம். அமாவாசை டு அமாவாசை தான் 29.5 அல்லது பௌர்ணமி டு பௌர்ணமி தான் 29.5 நாட்கள். ஆனால் பூமியை சுற்றி வருது அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது மேசத்தில் அஸ்வினியிலேருந்து திருப்பி மேசத்தில் அஸ்வினிக்கு வர்றதுக்கு 27.3
5 நாட்கள் தான் ஆகும். இத்தகைய அமைப்பில் தான் சந்திரன் வந்து தனது அச்சில் தன்னைத்தானே சுற்றி கொள்ளக்கூடிய அமைப்பில் 27.3 நாட்களுக்கு ஒரு முறை தன்னைத்தானே சுற்றி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பில் சந்திரனின் ஒரு பகுதி மட்டும் நமக்கு எப்பொழுதும் பூமியிலிருந்து பார்க்கும்போது காட்சி அளிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். இதில் தான் ஒரு சூட்சுமம் இருக்குது. என்னன்னு பார்த்தோம்னா, எப்பொழுதும் நமக்கு தெரியக்கூடிய பூமியிலிருந்து பார்க்க முடியுது, பூமியிலிருந்து பார்க்கும்போது நமக்கு காட்சி அளிக்கக்கூடிய அந்த சந்திரனின் தோற்றத்தில் இதுதான் நம்ம பூமியிலிருந்து பார்க்கும்போது அமாவாசை அன்னைக்கு இருண்ட பகுதி தான் நம்ம பூமியிலிருந்து பார்க்கும்போது நம்ம கண்களை காட்சி அளிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதுலேயும் இந்த இடத்துல பார்க்கும்போது நம்ம வீடியோவில் இப்போ நம்ம கண்ணுக்கு நேராக பார்க்கும்போது இதில் இடது பகுதியாக வச்சுக்குவோம், இல்லை வலது பகுதியாக, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு வச்சுக்குவோம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ள பகுதி மூலமாக சூரியன் ஒளி அலை கதிர்வீச்சுகள் பூமியை நோக்கி பிரதிபலிச்சதுன்னா அது சுப ஒளி அலை கதிர்வீச்சுகளாக இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு உள்ள பகுதி மூலயமா, அதாவது பள்ளத்தாக்கள் இருந்த பகுதி மூலமா சூரியன் ஒளி அலை கதிர்வீச்சு பிரதிபலிக்கக்கூடிய அமைப்பு வந்து பாவ ஒளி அலை கதிர்வீச்சுகளை பிரதிபலிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கு 2 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டில் ரைட் ஹேண்ட் சைடு உள்ள பகுதி மூலியமாக தான் சூரியன்லேருந்து பெறக்கூடிய ஒளி அலை கதிர்வீச்சுகளை சந்திரன் வந்து பூமியை நோக்கி பிரதிபலிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அமாவாசைக்கு 2 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சந்திரனின் மேற்பரப்பில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருந்து சூரியனிலிருந்து ஒளி அலை கதிர்வீச்சுகளை சந்திரன் பெற்று பூமியை நோக்கி பிரதிபலிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆக நம்ம என்ன தெரிஞ்சிட்டோம்னா, தேய்பிரை சந்திரன் அந்த அமைப்பில் சந்திரனிலிருந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒளி வந்து ஒரு சந்திரனில் ஒரு பாட்டில் இருந்தோம், வலதுபுறை சந்திரன்லேருந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒளி அலை கதிர்வீச்சு வந்து சந்திரனில் இன்னொரு பாட்டிலேருந்து கிடைக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால தான் வளர்பிறை சந்திரன் சுபராகவும் தேய்பிரை சந்திரன் பவராகவும் கருதப்படுது. நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.